கேரளாவின் குப்பை தொட்டியா தமிழ்நாடு? ஆமாம். ஏன் அதுதான் பேச போகிறோம். கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி இருந்த 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியாக இருக்கட்டும், இந்த 2 ஆட்சி காலத்திலையுமே தமிழ்நாடு ஒரு குப்பை தொட்டியாகத்தான் இருந்தது. யாருடைய குப்பை தொட்டி? கேரளாவுடைய குப்பை தொட்டி. கேரளாவுடைய மருத்துவ கழிவுகள், கோழி கழிவுகள், இறைச்சி கழிவுகள், மீன் கழிவுகள், இன்னும் என்னெல்லாம் கழிவுகள் அங்கே உற்பத்தி ஆகிறதோ அந்த கழிவுகள் எல்லாவற்றையும் கொட்டுவதற்கு சரியான ஒரு இடமா கேரள அரசு நம்பியது தமிழ்நாட்டை தான். தமிழ்நாட்டினுடைய கேரள எல்லையோர மாவட்டங்களான கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், தென்காசி போன்ற மாவட்டங்கள் அதிக அளவிலே கேரளாவால் பாதிக்கப்பட்டு வரக்கூடிய மாவட்டங்களாக கடந்த ஆட்சி காலத்தில் இருந்தது. கடந்த 2024ஆம் ஆண்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் அளவுக்கு அதிகமாக மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டது. அது ஒரு பெரிய ஒரு செய்தியாக மாறியது. நீங்கள் அதை மறந்துருக்க மாட்டீங்க. ஒரு பெரிய பேசு பொருளாக அது மாறியது. ஒரு கட்டத்தில் தேசிய பசுமை தீர்ப்பாயம் கேரள அரசுக்கு அபராதம் எல்லாம் விதித்து அந்த குப்பைகள் எங்கெல்லாம் நீங்கள் கொட்டியிருக்கிறீங்களோ அத்தனை குப்பைகளையும் உங்களுடைய மாநிலத்திலேயே நீங்கள் அங்கேயே திரும்ப எடுத்துகிட்டு போகணுங்கிற உத்தரவெல்லாம் பிறப்பிக்கப்பட்டது. அதுக்கப்புறமா 30 லாரியில் அந்த மெடிக்கல் வேஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து கேரளாவுக்கு அவங்க கொண்டு போனாங்க. அதோடு அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் என்று பார்த்தால் அதுக்கப்புறமும் தொடர்ந்து இதை செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. பல இடங்களில் நாமே கேரளாவினுடைய கோழி கழிவுகள், மருத்துவ கழிவுகள், இந்த வாகனங்கள் எல்லாம் பிடித்து திருப்பி அனுப்பிய செய்திகளெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய போராட்டங்களை தொடர்ந்து நம்ம கடந்த ஆட்சி காலத்தில் செஞ்சோம். ஆட்சி முடிவடைகிறது, புதிய அரசு தமிழ்நாட்டில் பொறுப்பேற்கிறது, தமிழக வெற்றி கழக அரசு. கேரளாவிலும் கம்யூனிஸ்ட் அரசு மாறி காங்கிரஸ் அரசு வருது. கடந்த ஆட்சி காலத்தில் இங்கே திமுக, அங்கே கம்யூனிஸ்ட். இந்த ஆட்சி காலத்தில் இங்கே தாவேகா, அங்கே காங்கிரஸ் அரசு, ரெண்டுமே கூட்டணி கட்சிகள். சரி, தாவேகா ஒரு புதிய அரசு, இவங்க தூய சக்தின்னு சொல்லிட்டு வந்தாங்க, தமிழ்நாட்டை தூய்மையாக்கி விடுவார்கள், இந்த குப்பைகளை தமிழ்நாட்டில் கொட்டக்கூடிய இந்த செயலெல்லாம் கண்டித்து அதுக்கு எதிராக பெரிய நடவடிக்கைகள் எல்லாம் எடுப்பார்கள் என்று பார்த்தால் நேற்றைய தினம் ஒரு பெரிய ஒரு செய்தி, ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி சமூக வலைதளங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கடையம் பகுதியில், தென்காசி மாவட்டம் கடையம் பகுதியில் 10 டன் குப்பைகள் கொட்டப்பட்டிருக்கிறது. என்னென்ன குப்பை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நிறைய வெரைட்டியாக கொட்டியிருக்கிறாங்க. பிளாஸ்டிக் வேஸ்ட், அந்த சீட் கவர், எலக்ட்ரிக்கல் ஒயரு, அப்புறம் யூஸ்டு கார் பார்ட்ஸ், இதெல்லாத்தையும் கொண்டு கொட்டிட்டு போயிட்டாங்க. யார் கொட்டினாங்கன்னு இது வரைக்கும் தெரியலையா. கேரள வாகனங்களினுடைய அந்த பதிவெண்கள், இந்த நம்பர் பிளேட்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கூட நிறைய கொட்டியிருக்கிறாங்க. கொட்டிட்டு போயிட்டாங்க. கொட்டப்பட்ட இடம் எது தெரியுமா? இந்து அறநிலைய துறையினுடைய இடம். அவர்களுடைய இடத்துல கொண்டு போய் கொட்டியிருக்கிறாங்க. இந்த குப்பைகள் கேரளாவிலிருந்து வந்தது உறுதி. எந்த வழியாக வந்திருக்கும்? புளியரை செக் போஸ்ட் வழியாக வருவதற்கு தான் வாய்ப்புகள் அதிகம். ஒவ்வொரு முறையும் நமக்கு எழக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, கேரளாவிலிருந்து குப்பைகளை இங்கே கொண்டு வருகிறார்கள் இல்லையா, அவங்க செக் போஸ்ட்லாம் தாண்டி தான் வர்றாங்க. அப்படி ஃப்ளைட்டில் கொட்டுறதில்லை, கப்பல் வழியாக கொட்டுறதும் இல்லை, தரை வழியாக தான் வர்றாங்க. அப்போ இந்த செக் போஸ்ட்டை தாண்டி வர்றப்போ இந்த செக் போஸ்ட்டில் இருக்கிற போலீஸ் எல்லாம் என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க? இது கடந்த ஆட்சியிலும் இருந்த கேள்வி, இப்போது இந்த ஆட்சியிலும் இருக்கிற கேள்வி. ஒரு பைசா லஞ்சம் கூட என்னுடைய ஆட்சியில் இல்லை என்று முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொல்கிறார். அப்போ லஞ்சம் வாங்காமலே இந்த வாகனங்கள் தமிழ்நாட்டுக்குள் வந்ததா, இல்லை லஞ்சம் கொடுத்து இந்த வாகனங்கள் வந்ததா? எப்படி வந்தது? பதில் சொல்ல வேண்டும் தமிழக மக்களுக்கு. ஏன்னா தமிழ்நாடு இது குப்பை தொட்டி இல்லை கேரளாவினுடைய. கேரளா தன்னை காட்ஸ் ஓன் கண்ட்ரி என்று சொல்கிறது. காட்ஸ் ஓன் கண்ட்ரி என்றால் கடவுளின் சொந்த தேசம் என்று பொருள். எந்த கடவுள் தன் வீட்டு குப்பையை பக்கத்து வீட்டில் கொண்டு போய் கொட்டுன்னு சொன்னார்னு நமக்கு தெரியலை. ஆனால் கேரளா தொடர்ந்து இதை தான் செஞ்சிட்ருக்கு. கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்பு தான் கேரளாவினுடைய அமைச்சர் ஒருவர் தமிழ்நாட்டிற்கு வந்தார். முதலமைச்சர் விஜய் அவர்களை சந்தித்தார். இதுக்கு தான் வந்தாரா? ஏதோ கேரளாவினுடைய போதை பொருள் ஒழிப்பு திட்டம் ஏதோ அவங்க செய்கிறாங்களா, அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு விஜய் அவர்களை அழைப்பதற்கு வந்ததாக இவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் அவர் வந்துட்டு போனதும் டன் கணக்கில் இங்கே குப்பை வருது. இப்படி தான் கடந்த திமுக ஆட்சியில் கேரளாவினுடைய அமைச்சர்கள் இங்கே வந்தார்கள். அமைச்சர் ஏவா வேலு அவர்களை சந்தித்தாங்க. வந்துட்டு போனதுமே கொஞ்ச நாளில் இங்கிருந்து லாரிகள் அதிக அளவில் கேரளாவுக்கு போச்சு. அவர்கள் வைத்த கோரிக்கையே அதுதான்.
இந்த லாரிகளை எல்லாம் தடுக்கிறாங்க நிறைய பேர். யார் வேற இல்லை, நாம் தமிழர் கட்சியினர் தான். நீங்கள் தடை இல்லாமல் எங்களுக்கு இந்த லாரிகளை வந்து அங்கே கொண்டு வரணும், அதுக்கான உதவி செஞ்சு தரணும்னு கோரிக்கை வச்சுட்டு போனதுமே கோரிக்கை அவர்களுக்கு தீர்த்து வைக்கப்பட்டது. அதுக்கப்புறமா தான் அதிக அளவில் லாரிகள் இங்கேருந்து சென்றது. அப்படி ஏதாவது கோரிக்கையை வைக்க இவர் வந்தாரா தெரியலை. இப்போ இந்த சம்பவத்திற்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன பதில் சொல்ல போகிறார்? ஏன்னா காவல்துறை அவருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு துறை. இது தடுத்து நிறுத்த வேண்டியது காவல்துறை தடுத்து நிறுத்தணும். ஆர்டிஓ அவங்கெல்லாம் இருக்காங்களா இல்லையான்னு தெரியலை. தமிழ்நாட்டில் காவல்துறைக்கு ஹெல்மெட் போடாமல் போகிறவங்களுக்கு அபராதம் விதிப்பது, அவங்கள மட்டும் தேடி தேடி போய் விரட்டி பிடிக்கிறதெல்லாம் அது கைவந்த கலை. அதை தான் தொடர்ந்து செஞ்சிட்ருக்கிறாங்க. ஆனால் இது போன்ற வாகனங்களை காவல்துறை எத்தனை இடங்களில் பறிமுதல் செய்தார்கள் என்கிற செய்திகளை சொல்ல முடியுமா? என்ன செய்வாங்கன்னா, ஏதாவது சமூக ஆர்வலர்கள், அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள், பொதுமக்கள் பிடிச்சி வாகனத்தை கொடுத்தால் கூட அபராதம் போடுறதுக்கு அவ்வளோ தயங்கி வழக்கு பதிவு செய்வதற்கு அவ்வளவு தயங்கி தான் கடுமையான அழுத்தம் கொடுத்ததற்கு அப்புறமா தான் இந்த வாகனங்கள் மீது இவர்கள் வழக்கே பதிவு செய்வார்கள். இதுதான் காலாகாலமாக தமிழ்நாட்டில் நடந்துட்டு வருது. அப்போ இது இந்த அரசின் துணையோடு தான் நடக்கிறது. அப்போ கடந்த ஆட்சி காலங்களில் நடந்த அதே ஒரு கொடுமைன்னு சொல்லலாம். இது கொடுமை தானே. இந்த தமிழ்நாட்டினுடைய சுகாதாரத்தை சீரழிக்கக்கூடிய ஒரு வேலை. இந்த கழிவுகள் எல்லாம் உங்களுக்கு ஆற்றோடு செல்லும். பக்கத்தில் நீர்நிலைகள், குளங்கள் இருந்ததுன்னா அந்த குளத்தில் போகும். காற்று மாசுபடும், நீர் மாசுபடும், விவசாய நிலங்கள் அழியும். இதை தூக்கி போட்டு எரிக்கிறப்போ பலவிதமான சுவாச கோளாறுகள், நோய்கள் ஏற்படும். இப்படி இது ஒரு பெரிய ஒரு சூழலியல் பிரச்சனை. இது சாதாரணமாக ஏதோ சும்மா குப்பையை கொண்டு கொட்டிட்டு போயிட்டாங்களே அப்படின்லாம் நம்ம கடந்து போக முடியாது. இது இந்த நாட்டினுடைய மிக முக்கியமான சுகாதார பிரச்சனை. சுகாதாரத்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது? நமக்கு நிறைய கேள்விகள் இருக்கிறது. மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அவங்க என்ன செஞ்சிட்ருக்கிறாங்க? இதெல்லாம் தொடர்ந்து நடந்துட்டு இருந்தாலும் இதை முழுமையாக தடுத்து நிறுத்துவதற்கு எந்த நடவடிக்கையுமே இதுவரைக்கும் எடுக்கப்படலை. இந்த அரசு 2 மாத காலம் கடந்து விட்டது. அப்போ நீங்கள் இந்நேரம் இது போன்ற சிக்கல்களை எல்லாம் நீங்கள் தடுத்து நிறுத்தி இருந்திருக்கணும். நீங்கள் 6 மாத காலம் அவகாசம் கேட்டார்கள். இதுக்கெல்லாம் 6 மாத காலம் அவகாசம் தேவையில்லையே. காவல்துறையினருக்கு சரியான அறிவுறுத்தல்கள், கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆர்டர்ஸ் அவங்களுக்கு கொடுக்கணும். ஒரு லாரி வரக்கூடாதுங்க, இங்கே கேரளாவிலிருந்து கழிவு ஏற்றிட்டு ஒரு லாரி கூட இங்கே வரக்கூடாது, அதற்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாவற்றையும் செய்யுங்கள் என்று சொல்லி காவல்துறைக்கு அறிவுறுத்தி இருக்க வேண்டும். நீங்கள் அறிவுறுத்தினீங்களா இல்லையா முதலமைச்சர் விஜய் அவர்கள்? அப்படி அறிவுறுத்தி இருந்தீங்கன்னா இன்னைக்கு இப்படி ஒரு 10 டன் நீங்கள் வந்திருக்காது. இப்போ இதுக்கு யார் பொறுப்பு? நீங்கள் அழைச்சி பேசுங்க, கேரளாவினுடைய முதலமைச்சரை கூப்பிட்டு பேசுங்க. உங்கள் கூட்டணியில் தானே இருக்கிறாங்க காங்கிரஸ். அழைச்சி சொல்லுங்கள், யார்கிட்ட கேட்டு என் தமிழ்நாட்டில் நீங்கள் குப்பையை கொட்டினீங்க, அதுவும் 10 டன்னை கொண்டு கொட்டிட்டு போயிட்டீங்க, வாங்க எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லுங்கள். பேசி சரி பண்ணுங்கள். தடுக்க தான் முடியலை, சரி கொட்டினதையாவது திரும்ப எடுத்துகிட்டு போக வைங்க. கடந்த ஆட்சி காலத்தில் பசுமை தீர்ப்பாயத்தினுடைய உத்தரவை தொடர்ந்து எடுத்துகிட்டு போனாங்க. இப்போ உங்கள் ஆட்சி காலத்தில் அது அப்படியே தான் இருக்குமா இல்லை எப்படி? எங்களுக்கு புரியலை. இப்போ இதுதான் நீங்கள் சொன்ன மாற்றா? எந்த விதத்தில் இது மாற்று? கடந்த ஆட்சி காலத்திலும் இதுதான் நடந்தது, உங்களுடைய ஆட்சி காலத்திலையும் இதுதான் நடக்குது. அப்படின்னா அப்போது கடந்த திமுக ஆட்சிக்கும் உங்களுடைய தாவேக ஆட்சிக்கும் என்ன வேறுபாடு? எந்த இடத்தில் நீங்கள் மாறுபடுகிறீர்கள்? எந்த இடத்தில் நீங்கள் ஒரு மாற்று அரசியலாக நீங்கள் மக்களுக்கு எதை நீங்கள் மாற்று அரசியல்னு சொல்கிறீங்க? இதுதான் மாற்று அரசியலா? ஒன்றும் மாறலை, அப்படி தான் இருக்கிறது. அவங்க வந்தாலும் கூட்டணி போட்டு கொட்டினாங்க. திமுகவும் கம்யூனிஸ்டும் அரசும் 2 அரசுக்கும் சேர்ந்து கூட்டணி வைத்து கொட்டியது. இப்போ நீங்கள் தாவேகா காங்கிரஸ் கூட்டணி வைத்து கொட்டுறீங்க. இங்கே ஆட்சி தான் மாறி இருக்கிறது, ஆட்கள் தான் மாறி இருக்கிறார்களே தவிர எங்களுடைய தமிழ்நாட்டில் கொட்டப்பட்ட அந்த குப்பைகளில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. இது இந்த மாநிலத்துக்கு அவமானங்க. கேரளா தன்னுடைய அண்டை மாநிலமான தமிழ்நாட்டை ஒரு குப்பை தொட்டியாக பயன்படுத்துதுன்னா அப்போ இது தமிழ்நாட்டினுடைய இறையாண்மைக்கான பிரச்சனை இல்லையா? தமிழ்நாட்டினுடைய சுயமரியாதைக்கான பிரச்சனை இல்லையா? தமிழ்நாட்டினுடைய மாநில உரிமைக்கான பிரச்சனை இல்லையா? இங்கிருந்து ஒரு லோடு குப்பையை கொண்டு போய் அங்கே தட்ட முடியுமா? தட்டிட்டு வர முடியுமா? கேரளா செக் போஸ்ட்டை தாண்டி இந்த கோழி கழிவுகளை, இந்த மருத்துவ கழிவுகளை, இந்த எலக்ட்ரானிக் வேஸ்ட்டை, இந்த மெடிக்கல் வேஸ்ட்டை கொண்டு போய் கொட்டிட்டு வர முடியுமா? முடியாது. அந்த பகுதி மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கிருந்து கனிமங்கள் அங்கே செல்கிறது, உணவுப் பொருட்கள் எல்லாம் அங்கே செல்கிறது இல்லையா, அந்த வாகனங்களில் குப்பைகள் கொண்டு வரப்படுகிறது என்று. எவ்வளவு ஒரு கொஞ்சம் கூட அந்த ஒரு மனசாட்சிங்கிறது கொஞ்சம் கூட இல்லாத ஒரு அரசா கேரள அரசு இருந்திருந்ததுன்னா இதை செய்யும். கேரள அரசுக்கு தெரியாதா? ஏற்கனவே நீங்கள்
செருப்படி வாங்கி விட்டீர்கள் இந்த பிரச்சனையில் பசுமை தீர்ப்பாயத்துக்கிட்ட. ஆனாலும் கேரளா வந்து இதையே தொடர்ந்து செஞ்சுட்டு வருது அப்படின்னா கேரளா வந்து காட்ஸ் ஓன் கண்ட்ரி என்கிற அந்த பெயரை பயன்படுத்தக்கூடாது. இது கடவுள் இதை செய்ய மாட்டார், இது சாத்தானின் வேலை. அப்படி தான் நம்ம இதை பார்க்க வேண்டியிருக்கு. படித்தவர்கள் அதிகம் இருக்கக்கூடிய மாநிலம் என்று சொல்லக்கூடிய கேரளா, நாகரிகம்ங்கிறது கொஞ்சமாவது இருக்கக்கூடிய நபர்கள் யாருமே இதை செய்ய மாட்டாங்க. மானம், ரோசம், சூடு, சொரணை, வெட்கம் இதெல்லாம் கொஞ்சம் இருக்கக்கூடிய நபர்கள் கூட பக்கத்து வீட்டில் கொண்டு குப்பையை போட மாட்டாங்க. நீங்கள் பக்கத்து நாட்டிலே கொண்டு டன் கணக்கில் குப்பையை கொட்டுறீங்க அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு மனநிலையில் கேரளா இருக்கிறது? இதை முதலில் கண்டிக்க வேண்டியது கேரள மக்கள். நீங்கள் தான் கண்டிக்கணும். உங்களுடைய அரசுக்கு திடக்கழிவு மேலாண்மை பற்றி எதுவுமே தெரியலை. உங்கள் நாட்டில் வரக்கூடிய குப்பை எல்லாத்தையுமே பக்கத்து நாட்டில் கொண்டு கொட்டுறாங்க. நீங்கள் இப்படி செஞ்சீங்களேன், கேரளாவை சார்ந்த யாராவது நீங்கள் இதை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் உள்ள குப்பையை பக்கத்து வீட்டில் கொண்டு போட்டால் எப்படி இருக்கும்? எவ்வளோ கேவலமான வேலை அது, எவ்வளோ அசிங்கமான வேலை அது. அதை தான் உங்கள் அரசு செஞ்சிட்ருக்கு. உங்கள் அரசை நோக்கி நீங்கள் கேள்வி எழுப்புங்கள், எங்கள் அரசை நோக்கி நாங்கள் கேள்வி எழுப்புகிறோம். உங்களுடைய கழிவுகளை நீங்கள் மேலாண்மை செய்து கொள்ளுங்கள், எங்களுடைய கழிவுகளை நாங்கள் மேலாண்மை செய்து கொள்கிறோம். இது ரொம்ப ஒரு மோசமான ஒரு பிரச்சனை. இது இரு மாநிலங்களுக்கும் இடையே ஒரு பிரச்சனையையும் ஒரு வெறுப்பையும் ஏற்படுத்தக்கூடிய வேலை இல்லையா? இயல்பாகவே மக்களுக்கு அது கோபம் வருமா இல்லையா? கேரளா அரசு மேலே, கேரளா மேலே என்ன எல்லாத்தையும் இங்கே கொண்டு கொட்டிட்டு இருக்கீங்கன்னு ரொம்ப தப்பு, ரொம்ப தப்பு. இது இந்த செயல் அப்படிங்கிறது வந்து இந்த இரு மாநிலங்களுக்கும் இடையே ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துவதற்கான ஒரு செயலாகத்தான் நான் பார்க்கிறேன். அது அப்படி ஒன்று வரக்கூடாது. அது மாநிலங்களுக்கு இடையேயான உறவு என்பது பேணி பாதுகாக்கப்பட வேண்டும். இரு மாநிலங்களுக்குமான இறையாண்மை பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த விவகாரத்தில் ரெண்டு மாநிலமும் தன்னுடைய இறையாண்மையை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் குப்பையை நீங்கள் வச்சு உங்கள் நாட்டிலேயே மேலாண்மை செய்யுங்க, எங்கள் குப்பையை நாங்கள் வச்சு எங்கள் நாட்டிலேயே மேலாண்மை செய்கிறோம். இதை இரு மாநில அரசும் கவனத்தில் எடுத்துக்கொண்டு நீங்கள் இதை வந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கொண்டு வர வேண்டும். குறிப்பாக தமிழக வெற்றி கழக அரசு நீங்கள் மாற்று என்று சொல்லி வந்தீர்கள். இந்த பிரச்சனையில் எந்த இடத்திலும் ஒரு மாற்று அரசாக உங்களை பார்க்க முடியலை. இருந்தாலும் நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது மக்களுடைய விருப்பம், மக்களுடைய கோரிக்கை. நாம் கூட அந்த கோரிக்கையை தான் வைக்கிறோம். உடனடியாக இந்த கழிவுகள் அத்தனையும் கேரளாவுக்கே திருப்பி கொண்டு செல்லப்பட வேண்டும். மேற்கொண்டு எந்த விதமான கழிவுகளும் கேரளாவிலிருந்து இங்கே வரக்கூடாது. வராமல் பார்த்து தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு தமிழக வெற்றி கழக அரசுக்கு இருக்கிறது. செய்வார்களா இல்லையா என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.